கிட்ட போகும்போதுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆறாங்க. என்டர் ஆயிட்டு போய் நீல் டவுன் பண்றாங்க. அப்போ மதர் மேரி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதாவது she goes, actually Catalina, she goes bit late to the mass. She goes and kneels down. So Mother Mary, she whispers to her in a soft voice, today Catalina, today is the day for you to learn, and I want you to pay close attention, because what you will witness today you have to share to the whole humanity. அதாவது இன்னைக்கு வந்து நீ வந்து கத்துக்கிற நாள். இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். மதர் மேரி வந்து கத்லீனாட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு உனக்கு வந்து சொல்லி தர போறேன், என்ன நடக்குது மாஸ் டைம்ல அப்படின்னு நான் உனக்கு சொல்லி தர போறேன். நீ கத்துக்கிட்டு இத வந்து எல்லா மக்களுக்கும் நீ வந்து சொல்லி தரணும் அப்படின்ட்டு மதர் மேரி வந்து கத்லீனாட்ட சொல்றாங்க. சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு உங்களுடைய லேர்னிங்கும் இன்னைக்குதான். நாளையில இருந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாஸ் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். மாஸ்ல வந்து பிஷப் வந்து மாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பெனிடென்ஷியல் ரைட், டியூரிங் த பெனிடென்ஷியல் ரைட், Blessed Mary is saying to Catalina, ask forgiveness from your bottom of your heart. When Mother Mary says this, Catalina, she's thinking in her mind, yesterday night only I went for the confession. I am in a state of grace. Why should I ask forgiveness? So when she thinks in like this, Mother Mary, she answers to Catalina, since last night you did not offend the Lord, let me remind you. அதாவது அந்த மன்னிப்புக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மதர் மேரி சொல்றாங்க, உன்னுடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து கடவுள்கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப வந்து கத்லீனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, லாஸ்ட் நைட்டு தான் நேத்து தான் நைட்டு தான் நான் கன்ஃபெஷன் போனேன். நான் வந்து இப்ப வந்து கடவுளுடைய கிரேஸ்குள்ள இருக்கேன், எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, நான் கடவுளுடைய கிரேஸ்ல இருக்கேன், நான் எதுக்கு இப்போ வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது மாதா வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, நான் உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா, நீ வந்து கடவுளை வந்து ஹர்ட் பண்ணவே இல்லையா, நான் உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாதா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது, சர்ச்சுக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது, உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ கேக்குறாங்க. அப்ப நீ கோயிலுக்கு வர அவசரத்துல நீ அவங்க கிட்ட எவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூடா ஆன்சர் பண்ணி ஒரு நல்ல விதமா அவங்களுக்கு ஒரு பதில சொல்லல நீ. அதே போல நீ வந்து கார்ல நீ வரும்போது உன்னோட லைனை கிராஸ் பண்ற மாதிரி லைன் பக்கத்துல வந்து ஒரு ட்ரக் டிரைவர் வந்துடுறாரு, அவரு உன்னோட காரை இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு, நீ வந்து அவ்வளோ ரூடா எவ்வளவு கோபமா அந்த ஆளை வந்து திட்டின அப்படின்ட்டு மாதா வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்குறாங்க இதெல்லாம். அப்ப நீ சொல்ற இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் நீ வந்து சொல்ற கடவுளை வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேக்குற. அடுத்தது என்ன ஞாபகப்படுத்துறாங்கன்னா, யூ ஆன்சர்ட், அதாவது நீ கடைசி நேரம் வந்து சர்ச்சுக்குள்ள வந்துட்டு அவங்க மாஸ் எல்லாம் தொடங்கிட்டாங்க, மாஸ் தொடங்க போற நேரத்துலதான் நீ வந்தோன்ன, அதாவது ஒரு நார்மலா நடக்கிற எல்லா வழிபாடு மாதிரி நீ வந்து அதுல வந்து கலந்துகிட்ட. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியானவர ஆசீர்வாதத்தை கேட்டு அவரை வந்து இந்த மாசத்துல நல்லபடியா என்னை வந்து கலந்துக்கிறதுக்கு உன்னை ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. சில்ட்ரன், நான் அது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, I will say in English, okay? Yes, auntie. Okay. During the penitential rite, Blessed Mary said, Katharina, she says to Catalina, you ask forgiveness from your bottom of your heart. But Catalina, she's thinking in her mind, why should I ask forgiveness? Last night only I went for the confession.
Now I am in a state of grace. So why should I ask forgiveness? When she thinks like this, Mother Mary is saying to her, Catalina, I will remind you what you did. You did not hurt the Lord since last night. When you left the home, today morning, when you left the home to the church, the girl who was helping you, she came, approached you to ask something. And you did not answer in a nice way. There is a lack of charity in that. And while on the way to the church in the car, one truck driver crossed your lane and he was about to hit you. And you expressed yourself in a non-advisory way against a poor man. And you said, you have not heard the Lord. And you arrived to the church last minute when the procession of the celebrant was going to start, the celebrant was coming to the altar. And you're participating as if it was without any previous preparation. This all Mother Mary is reminding Catalina, okay? And she says, come little 10 minutes before to the church and ask forgiveness to the Lord. Ask Holy Spirit to fill you. Ask Holy Spirit to guide you throughout the Mass. Children, did you understand until this? Yes, auntie. Yes. தமிழ்ல சொன்னவங்களுக்கு தமிழ்ல எல்லாருக்கும் புரிஞ்சுதாமா? Children? ஆமா ஆண்டி. ஆமா. புரிஞ்சுது தானே? ஓகே ஓகே. அதாவது இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள். இப்ப வந்து கேவின் வந்து இன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாப்ல. He told during the mass I asked, right Gavin, am I correct? Auntie, when I received the communion, when you receive the communion, okay, that is the greatest miracle, okay. Even in other what to say, மத்த சபையில இருக்கவங்களும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனியன் அப்பதான் கிரேட்டஸ்ட் மிராக்கிள். வேற எங்கேயும் நாம அந்த மாதிரி மிராக்கிளே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிராக்கிள் வந்து மாஸ் டைம்ல டியூரிங் த கம்யூனியன் இட் டேக்ஸ் பிளேஸ். Did you all understand? Yes ma. Auntie, I have a question. Can I ask now? Yes. Auntie, isn't the Mass like the biggest period of grace? Yes. So like if you ask something like for something like in the Mass, like if yeah, there's like that is during the offertory time, no? Yeah. The that time. Sure. I'll come to that point also, okay? Okay, dear. After Mother Mary was explaining to Catalina, she felt very bad and she asked forgiveness. And it was a feast day. The next comes the Gloria. உன்னதங்களிலே. அது வந்து ஒரு திருநாள் அன்னைக்கு, மாதாவுடைய திருநாள் அன்னைக்கு வந்து உன்னதங்களிலே பாடப்பட்டது. அப்போ அந்த குளோரியா பாடும்போது மதர் மேரி சொல்றாங்க கெத்லினா கிட்ட, கெத்லினா நீ வந்து அந்த மூவரு தேவன் அவரால கிரியேட் பண்ண ஒரு கிரியேச்சர், அத மனசால உணர்ந்து குளோரியா அப்போ say thanks to the Lord. Our lady said, glorify and bless the Holy Trinity in acknowledgement of being one of its creature. Okay? And Catalina, when she started to glorify and giving thanks to the Lord, she was lifted up to the presence of the Father of God. She was in the holy presence of the Lord. And from there, she was saying each and every word. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உணர்ந்து சொன்னாங்க. அதாவது குளோரியா பாடும்போது மதர் மேரி சொல்றாங்க, நீ வந்து கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேச்சர், அதுக்காக ஒரு பெண்ணா உன்னை வந்து உருவாக்குனதுக்கு கடவுளுக்கு நீ முதல்ல நன்றி சொல்லு
அவரை பிளஸ் பண்ணு, அவரை ஆராதி அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் போது, அங்க தேங்க் பண்ணும் போது இவங்க வந்து மனசார அந்த இடத்துல வந்து அந்த குளோரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பாடும்போது அப்படியே அவங்க லிஃப்ட் ஆகி கடவுளுடைய அந்த அந்த பிரசன்ஸ்குள்ள போறாங்களாம். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உணர்ந்து உணர்ந்து சொல்லும் போது அந்த ஃபுல்லா அவங்க வந்து அந்த லைட்டால அவங்க ஃபில் ஆகி அவங்க உடம்பே அந்த அளவுக்கு நடுங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரசன்ஸ்குள்ள அவங்க போறாங்க. புரியுதா சில்ட்ரன்ஸ்? Are you able to understand? So Gloria அப்போ you will also உன்னதங்களிலே பாடும்போது நீங்களும் வந்து ஒவ்வொரு வார்த்தை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி சொல்லும் போது கடவுளுடைய பிரசன்ஸ் நல்லா உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல. Next comes the liturgy, நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தப்போ மதர் மேரி சொல்றாங்க, during the liturgy Virgin Mary made me to repeat, Lord, today I want to listen to your word and produce abundant fruit. May your Holy Spirit clean the interior of my heart so that your word grows and develop in it, purify my heart so that it may be well disposed. அதாவது மாதா சொல்றாங்க, அந்த இறைவார்த்தை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இப்படி ப்ரே பண்ண சொல்றாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வந்து நான் நல்லபடியாக கேட்டு அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருந்து அதிகமான கனிய தரணும். என்னுடைய இதயத்தை வந்து சுத்திகரிச்சு அத வந்து சுத்திகரிச்சு அதுல வந்து நல்லபடியா அது போய் அந்த நிலத்துல விதைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டு அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. எப்போ நற்செய்தி வாசகத்தை கேட்கும் போது. ஏன்னா the word of God says, my word will not return to me without producing fruit if you are attentive. என்னுடைய வார்த்தை நான் எதுக்கு அனுப்புனனோ அதனுடைய வேலை செய்யாம என்கிட்ட திரும்பி வராது அப்படிங்கிறாங்க. நல்ல அட்டன்டிவா அந்த இறைவார்த்தையை நம்ம கேட்கும் போது அது நம்ம மனசுல பதியும். அதுல ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸோ அது நமக்கு அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து அது திருப்பி திருப்பி நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அந்த வார்த்தை வந்து நிறைய நம்மளுக்குள்ள கனிய தரும். இதுக்கு அடுத்தது வந்து ஆஃபர்ட்ரி டைம் வருது மாஸ்ல. காணிக்கை நேரம். காணிக்கை நேரத்துல மாதா சொல்றாங்க கத்லீனா கிட்ட, Holy Virgin says, Kathlina, pray like this. I offer all that I am, all that I have. Build it up, Lord, with the little thing I am. By the merits of your Son, transform me, God Almighty. அதாவது மாதா வந்து இப்படி வந்து அவங்கள ஜெபிக்க சொல்றாங்க. நான் வந்து என்னையே வந்து இந்த நேரத்துல காணிக்க அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்ன வந்து கட்டி எழுப்புங்க. உம்முடைய அன்பான மகன் மூலம் என்னை கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி வேண்ட சொல்றாங்க மாதா. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆஃபர்ட்ரி டைம்ல வந்து காணிக்கை நேரத்துல during the offertory some characters they started to appear on the side of the people they are present there. Okay, they are the guardian angels of the people they are present in the church, in the mass. Okay, அதாவது காணிக்க நேரத்துல அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கு பக்கத்துலயும் ஒரு சின்ன கிரியேச்சர் மாதிரி ஒரு கேரக்டர் பாக்குறாங்க. அது யாருன்னா அவங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ். இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரோப்ஸ் போட்டு ஒவ்வொருத்தர் பக்கத்துலயும் அப்படியே எந்திரிச்சு வராங்க. அவங்க கிட்ட இருந்தே எந்திரிச்சு வராங்க. This happened during the offertory. காணிக்க நேரத்துல இது நடக்குது.
அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் எந்திரிச்சு நடுவுல ப்ரொசஷனா போறாங்க. ஓகே, நம்மளும் மாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது காணிக்க நேரத்துல நம்மளுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் நம்ம பக்கத்துல இருந்து எந்திரிச்சு கடவுளுக்கு முன்னாடி ஆஃபர் ட்ரீ நேரத்துல காணிக்கை எடுத்துட்டு போவாங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, திஸ் வாஸ் ஹேப்பனிங். இது வந்து மதர் மேரி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அங்க பாக்குறாங்க, அவங்க கத்தலினாவும் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. அதாவது ஒரு சில ஏஞ்சல்ஸ் கையில வந்து ஒரு கோல்டன் பவுல் இருக்கு. ஒரு சில ஏஞ்சல்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட கையில, இப்படி ஜஸ்ட் கை இப்படி கூப்பிட்டு போறாங்க. ஒரு சில ஏஞ்சல்ஸ் எப்படி போறாங்கன்னா ரொம்ப சேடா, அதாவது கை இப்படி வச்சிருக்காங்க, பட் அவங்க தலை குனிஞ்சு அவங்க கையில எதுவுமே இல்ல கொண்டு போறதுக்கு கடவுள் கிட்ட. இது ஏன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது some angels, beautiful, I told you, no children, they, some characters, they appear from each people. They are the guardian angels of the people. They started to go for the procession during the offertory time. Okay, and some angels, they, when we see some angels, they were carrying the golden bowl, and some their hands were joined but nothing to take offer to the Lord. Some angels, their head was downcast. They were joining the hands, but the head was, they were very sad, and the head was downcast. இது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது யாருன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கோல்டன் பவுல் கொண்டு போற ஏஞ்சல்ஸ் எல்லாம், அதாவது இந்த மாஸோட முழு என்ன அர்த்தம் புரிஞ்சு அந்த மாசத்தை வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. எதுக்கு ஆஃபர் பண்றாங்க? நிறைய இன்டென்ஷனுக்காக, அவங்களுக்காக, அவங்கள வேண்டிக்கோங்கன்னு சொன்ன மக்களுக்காக, அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்காக, அவங்களோட ஃபேமிலிக்காக, இந்த மாதிரி நிறைய இன்டென்ஷன் வந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க கையில கோல்டன் பவுலா அதை எடுத்துக்கொண்டு போய் கடவுளுக்கு முன்னாடி ஆஃபர் பண்றாங்க. இன்னொரு ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, கை வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, பட் அவங்க கையில ஒண்ணுமே இல்ல, நத்திங் டு ஆஃபர் ஃபார் தெம். அதாவது அந்த அவங்க எல்லாம் என்னன்னா, அந்த பீப்புள், அந்த அவங்கெல்லாம் கார்டியன் ஏஞ்சல்ஸ் யாருன்னா அங்க இருக்க மக்களோட ஏஞ்சல்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு கடவுள் கிட்ட ஆஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி எனக்கு, அதாவது மத்த மக்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும், ஆஃபர் பண்றதுக்குன்னு அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வெறும் கையை கூப்பிட்டு அவங்க ஜஸ்ட் போயிட்டு வராங்க அந்த ப்ரொசஷன்ல. இன்னி கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் பாக்குறோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா தலை குனிஞ்சு சேடா வருத்தத்தோட போறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, ஒரு சில பீப்புள் வந்து இந்த மாஸுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்ல. ஒரு பேரண்ட்ஸோட கம்பல், இல்ல மத்தவங்களோட கம்பல், ஒரு கடன் திருநாள் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்காங்கல்ல பீப்புள், அவங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் தான் ரொம்ப சேடா, அவங்களுக்கு எதுவுமே ஆஃபர் பண்றதுக்கு இல்லாம அங்க கடவுளுக்கு முன்னாடி போறாங்க அந்த ப்ரொசஷன்ல. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? I'll repeat in English, okay? These are the angels. The angels, those they are carrying the golden bowl. No, they are the angels of the people who were aware of the celebration, aware of this mass, and offering this mass for many intention, for their families, friends, and those who have asked for the prayer request. And they are the angels. They were carrying the golden bowl, and they are going in the procession to offer to the Lord. But some angels, they who have nothing in their hands, they brought them empty. They are going empty handed. They are the angels of the people here, never offer anything, who have no interest in living the moment of the mass. They don't have any offering to bring to the God. And some angels, they were sad, with the hands together in prayers and eyes downcast. Mary said to Catalina, they are the angels of the people here,
or not here. In other words, they are the people who have come by force or commitment without any desire to participate in the mass. These angels are sad because they have nothing to offer except their own prayers. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, ஆண்டி auntie. நீங்க எம்டி ஹேண்டட் சொல்ல முடியுமா? எம்டி ஹேண்டட். Empty handed. Empty handed is அதாவது first golden bowl, second is they have nothing to offer. Nothing to offer na they brought, அதாவது some angels came who had nothing in their hands. They brought them, they are coming with the empty hands. They are the angels of the people here, never offering anything, never offer anything, who have no interest in living every moment of the mass. They don't have any offering to bring before the Lord. Did you understand? Auntie, so they don't have any interest in coming in the mass. In living every moment. அதாவது மாஸ்க் வந்திருக்காங்க அவங்க. they அதாவது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து you should have an interest. You அதாவது இந்த மூமெண்ட் you have to live. ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு அங்கன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம அங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்க. அவங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கும் எதுவும் இல்ல. இருக்கும் அவங்களுக்கு, பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆஃபர் பண்றதுக்கு அவங்க எதுவுமே ஆஃபர் பண்ணல. சும்மா அப்படியே விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க. ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? others? Can I continue? Yes, auntie. Okay, ma'am. Yes. So Mother Mary is saying, please do not sadden your guardian angels. Okay? They are there to help you, children. So offer something, offer your intention, your family, your friends, those who have asked for the prayer request. Offer their intention during the prayer, during the காணிக்கை நேரத்துல ஆஃபர் பண்ணுங்க. அந்த நேரத்துல ஆஃபர் 3 time. Okay? Next comes the holy hour. When the holy is sung, no, that time தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுறாங்கல்ல, அந்த நேரம் வருது. அந்த நேரத்துல பார்த்தா எல்லாம் அந்த பாட்டு பாடும்போது மேல இருந்து எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாரும் வந்து அந்த விண்ணகமே அந்த இடத்துல இறங்கி வராங்க. இறங்கி வந்து எல்லாரும் தலை வணங்கி அந்த இடத்துல வந்து தூயவர் தூயவர், all the angels and all the people in heaven, they are coming down that time and they are bowing the head and they are singing holy holy holy. The moment of consecration arrived, the most wonderful moment of miracles. All the angels bowed on their heads. Mother Mary also there. Okay, எல்லா ஏஞ்சல்ஸ் அங்க வந்துடுறாங்க. அது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான மூமெண்ட் அந்த இடத்துல. அது பார்க்கும்போது மதர் மேரியும் அங்க அந்த இடத்துக்கு இருக்காங்க. அங்க அந்த பீடத்துல எங்க இருக்காங்கன்னா, அந்த பிரீஸ்ட் அங்க செலிப்ரேட் பண்றாங்களா, ஆர்ச் பிஷப் அந்த மாஸ் செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு அடி பின்னாடிதான் மதர் மேரி இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? மதர் மேரியே பிரீஸ்டுக்கு பின்னாடி இருக்காங்கன்றது ஏன் பார்க்கலாமா? Is it surprising you children to see Mother Mary little behind the Archbishop? Does it not? It is, auntie. Yes, because Mother Mary is saying like this, because the priest being able to perform daily miracle with the priestly hand. Because of this, I feel deep respect for the priest. This is the answer from the Mother Mary. அதாவது டெய்லி வந்து அந்த ஃபாதர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய கையினால அந்த மிராக்கிளை பெர்ஃபார்ம் பண்றாங்க. இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி கையில எடுத்து காமிக்கிறாங்கல்ல,
அப்ப என்னவா மாறுது அங்க? அது வந்து ஜீசஸோட கையாங்க மாறுது. அதனாலதான் மாதா சொல்றாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஃபாதர்ஸ் மேல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டீப் ரெஸ்பெக்ட் எனக்கு அவங்க ஃபாதர்ஸ் மேல இருக்கு அப்படின்ட்டு மதர் மேரியே சொல்றாங்க. அதனாலதான் நான் ஒரு அடி பின்னாடி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பின்னாடி இருக்கேன்ற மாதிரி. அடுத்தது பார்த்தோம்னா, in front of the altar shadows of the people appeared raising their hands up. Mary spoke to me and said, they are the blessed souls in the purgatory who are waiting for your prayers. ஆல்டர்ல முன்னாடி சைட்ல பார்த்தோம்னா அங்க வந்து நிறைய ஷேடோஸ், நிறைய பீப்புள், அந்த ஆன்மாக்கள் அங்க இருக்குது. அவங்கெல்லாம் யாருன்னா பர்கட்டில இருக்கிற சோல்ஸ், அவங்கெல்லாம் பிளஸட் சோல்ஸ். அவங்கெல்லாம் அவங்க எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, உங்களுடைய ப்ரேயருக்காக அங்க வெயிட் பண்றாங்க. உங்களுடைய ஜெபம் அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுடைய சோல் அந்த கடவுளுடைய ஒளிய போய் அடையிறதுக்கு உங்களுடைய ஜெபம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அந்த நேரத்துல யாருக்கு நீங்க ப்ரே பண்ணும்? பர்கேட்டரியில இருக்க சோல்ஸ்க்கு. உங்களோட ஒரு மாசம் வந்து ஆஃபர் பண்ணும் போது அவ்வளோ சோல்ஸ் வந்து மேல கடவுள் கிட்ட போய் சேருதான். சோ இன்னையில இருந்து நாளையில இருந்து மாஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க தானே? ஓகே. நெக்ஸ்ட் comes the moment of consecration. When the priest lifted the host, I saw his hand, and there were marks on the back of which lots of light came. I saw Jesus. It was he who, with his body, enveloped the priest as if lovingly surrounding him. அதாவது எழுந்தேற்ற நேரம் வந்தன அந்த பிரீஸ்ட் வந்து அந்த நன்மை கையில எடுத்து அவர் காமிக்கும் போது அந்த ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கான்? ஜீசஸோட ஹேண்ட்ஸ் மாதிரி. ஜீசஸோட ஹேண்ட்ஸ்ல அந்த அந்த மார்க் இருக்கும்ல, கையில வந்து தழும்பு இருக்கும்ல, அந்த தழும்பா மாறுது. அந்த கை அந்த மாதிரி இருக்கான். ஜீசஸோட அவர் ஃபுல்லா அந்த பிரீஸ்ட வந்து சரவுண்ட் பண்ணி மறைச்சு அவரோட கையா அந்த இடத்துல வந்து இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்தது என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட் ஐ saw the ceiling and the wall disappeared. பின்னாடி இருக்க சீலிங் அந்த வால் எல்லாம் டிசப்பியர் ஆயிருது. I saw Jesus crucified and the blood flowing from his wound to the chalice. This is the miracle. During the consecration, the entire assembly is transferred to the foot of the Calvary at the moment of crucifixion. அதாவது அந்த அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த 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 வால், அந்த சர்ச்சோட வால் எல்லாமே மறைஞ்சிருதான். அங்க என்ன பாக்குறாங்கன்னா, கால்வரியில ஜீசஸ் வந்து குரூசிஃபை ஆகி தொங்கிட்டு இருப்பாருல்ல, அதுதான் அந்த இடத்துல தெரியுதான். அந்த இடத்துல இருந்து ஜீசஸ் உடம்புல இருந்து வர ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த சாலிஸ்ல, அது திஸ் இஸ் மை பிளட்ன்னு சொல்லி அவர் அந்த சாலிஸ் தூக்கும் போது, அந்த ஃபாதர் சாலிஸ் எடுக்கும் போது அந்த அந்த சாலிஸ்குள்ள ஒவ்வொரு துளி ரத்தமா அது வந்து அந்த சாலிஸ்ல போய் ஃபில் ஆகுதான். அந்த எல்லா அந்த அந்த என்டையர் காங்கிரிகேஷன்னா அந்த அங்க இருக்கிற எல்லா மக்களும் எங்க அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா கல்வாரி பாடுகள் அந்த இடத்துல வந்து நிறைவேறுது. இந்த இடம் புரிஞ்சுக்க முடியுதா உங்களால நான் சொல்றது? Next comes the Lord's Prayer. Our Father. கேத்தலினா சொல்றாங்க, இந்த டைம் தான் ஜீசஸ் என்கிட்ட பேசுறாரு. இவ்வளவு நேரம் மதர் மேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. Till now, Mother Mary was explaining to Catalina each and every moment of the Mass, okay? And during the Lord's Prayer, Jesus himself spoke to Catalina.
he says, you bring to your memory the person or people who have caused the most damage to you during your life, so that you can hug them to your chest and tell them with all your heart, in the name of Jesus, I forgive you and I wish you peace. If the person deserves the peace he will receive the peace. அதாவது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இப்ப உன்னோட ஞாபகத்துக்கு உனக்கு யாரு ரொம்ப உன்னை ஹர்ட் பண்ணாங்களோ, உன்னோட லைஃப்ல ரொம்ப டேமேஜ் ஹர்ட் பண்ணி அதனால நீ மனசு காயப்பட்டு கஷ்டப்பட்டியோ, அந்த அவங்கள நீ இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அவங்கள மன்னிக்கிறேன், இந்த நேரத்துல அவங்க என்ன காயப்படுத்தினதை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு. நீ சொல்லும் போது அந்த ஆள் நிஜமா ரிசீவ் பண்ற கிரேஸ்ல இருந்தாருன்னா நீ நீ சொல்ற சமாதானம் அந்த ஆளுக்கு போய் சேரும். அதனால நீ அந்த ஆளை மனசுல நினைச்சு அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்காக அவங்களுக்கு அவங்க செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. அடுத்தது கம்யூனியன் கொடுக்கறதுக்கு பிரீஸ்ட் வராரு. நெக்ஸ்ட் the father is coming to give communion to the congregation. Mother Mary told me, this moment you pray for the priest. Lord, say like this, Lord, bless them, sanctify them, help them, purify them, sustain them with your love. அதாவது ஃபாதர் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு வராருல்ல, அந்த நேரத்துல ஃபாதர்ஸ்க்காக ஒரு சின்னதா ஒரு பிரேயர் அந்த இடத்துல பண்ணு. என்னன்னா, கடவுளே அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள சுத்திகரிங்க, அவங்கள உங்களுடைய அன்புனால அவங்கள நிரப்புங்க அப்படின்னு ஒரு சின்னதா அவங்களுக்காக ஒரு பிரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி மதர் மேரி அந்த இடத்துல கத்லீனாக்கு சொல்லி தராங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளும் ஃபாலோ பண்ணணும் தான் இதை நான் உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. After receiving the Catilina, she's saying, after receiving the communion, I went to my seat and I heard the prayer of a lady sitting in front of me. She was saying, Lord, remember that we are in the end of the month and I don't have the money to pay. This is who saying? The lady sitting in front of Catilina after receiving the communion. She's coming and sitting and she's saying to the Lord, Lord, remember that we are in the end of the month and I don't have money to pay. And pay the car fees and also the kids' school fees. And she's going on saying like this, and please make my husband to stop drinking. This is so much and I cannot take it. She was, after communion, she's saying all this litany to the Lord. அதாவது கத்லீனா நன்மை வாங்கிட்டு உட்கார்றாங்க. உட்காரும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த லேடி என்ன ப்ரே பண்றாங்கன்னா, அது பிரேயர் இவங்களுக்கு காதுல விழுகுது. அதாவது, ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாசம் கடைசி, இந்த மாசத்தோட கடைசி ஆயிடுச்சு. எனக்கு காரோட ஃபீஸ், காருக்கு நான் பே பண்ணும், லோன் கட்டணும், என்னுடைய குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என் கணவர் ரொம்ப குடிக்கிறாரு, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூஸா இதேவே இப்படிதான் சொல்லிட்டே போறாங்க. அப்போ ஜீசஸ் கத்ரீனா கிட்ட சொல்றாங்க, Jesus told me, have you noticed? Not once she told me, Jesus, I love you. Or she thanked me. She just said a litany of request. Jesus என்ன சொல்றாங்கன்னா கத்ரீனா கிட்ட, நீ அவங்கள பாத்தியா, அவங்க ஒரு பெரிய ஒரு பெட்டிஷன், ஒரு லிட்டர்னியே சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு மண்டாட்டி இந்த மாதிரி எனக்கு இது இல்ல அது இல்லன்ட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு
ஒரு தேங்க் பண்ணவே சொல்லவே இல்லை. ஒரு தடவை கூட ஜீசஸ் ஐ லவ் யூ எனக்குள்ள வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே, ஒரு தடவை கூட எனக்கு சொல்லவே இல்லை அவங்க. நீ நோட் பண்ணியா? தயவு செய்து இந்த மாதிரி இருக்காதீங்க. கம்யூனியன் வாங்கினோன்னு ஆண்டவரே எவ்வளோ ஒரு இதுல இருந்தாலும் உம்முடைய உடலையோ ரத்தத்தையும் எனக்காக கொடுத்து எனக்குள்ள வந்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்ல இனிமேல் ட்ரை பண்ணுவோம் சில்ட்ரன்ஸ் நம்மளும். Last is the blessing. When the priest was giving me the blessing, the Blessed Mary said, make the sign of the cross. Remember that this blessing could be the last you receive in your life. Therefore, make the sign of the cross respectfully. அதாவது கடைசி ஆசீர்வாதம் ஃபாதர் தராங்க. தரும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, அதாவது இதுதான் கடைசி, அது ஆசீர்வாதம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஃபாதரோடைய கையில அந்த கம்யூனியனை வச்சு அதுக்கப்புறம் அவருடைய கையில நம்ம கடைசி ஆசீர்வாதம் வாங்குறோம் நம்ம. அது உங்களோட லைஃப்ல நீங்க இதுதான் கடைசி ஆசீர்வாதம் நீங்க வாங்க போறதா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது நல்ல ஒரு பயபக்தியோட வாங்குங்க அப்படின்னு மாதா சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் மாஸ் முடிஞ்சோன்னு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அதாவது நான் உங்களுக்குள்ள வந்திருக்கேன், என்னோட பிரசன்ஸ்ல ஒரு 10 நிமிஷம், அது ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ உட்காருங்க. மாஸ் முடிஞ்சோன்னு எந்திரிச்சு ஓடிடாதீங்க. இதுதான் ஆண்டவர் கேக்குறது. Do not run after the mass. Stay a while and enjoy my presence. Okay, children. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? This is the end. Any doubts? Yes, Any doubts, children? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, aunty. மாஸோடது தெரிஞ்சிட்டீங்களா? இதுதான் மாஸ்ல நடக்குது. டெய்லி மாஸ்ல இதுதான் நடக்குது. அனிதா சிஸ்டர், பேசலாம். பேசலாம் சிஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க ஆன்டிட்ட. எனி டவுட்? No, aunty. ஓகே ஓகே சிஸ்டர், டவுட் இல்லைங்கிறாங்க. ஓகே 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 சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் வீக் சாண்ட்ரியா பிரேஸ் அண்ட் வர்ஷிப். ஓகே சாண்ட்ரியா, சாண்ட்ரியா லைன்ல இருக்கீங்க? யா, பிரேஸ் அண்ட் வர்ஷிப். தீப்தி செயின்ட் டாக். தீப்தி, பிரேஸ் தி லார்ட். தீப்தி ஸ்கெட்யூல் குரூப்ல நான் எக்ஸிட் ஆயிக்கவா? ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ so much. பிரைஸ் தி லார்ட். தீப்தி